வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான கட் ஆஃப் மார்க்கை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் கட் ஆஃப் பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா மார்க் பேஸாக அதை பார்த்தீங்கன்னா 63 மார்க்கில் எத்தனை கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாமில் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 65, 66, 67, 68, 69 இந்த மார்க் கேட்டகரியில் மொத்தம் எவ்வளோ கேண்டிடேட் எடுத்திருக்காங்க, அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி ஓவரால் கட் ஆஃப் மார்க் என்ன வரும் அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மென்னுக்கு என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ மார்க் இருக்கணும், உமனுக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல், பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ மினிமம் மார்க் நீங்கள் இருக்கணும், அது போக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, வார்டு கோட்டா அது எல்லாத்துக்குமான டீட்டெயிலான கட் ஆஃப் மார்க் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த 2023 எவ்வளோ வேகன்சி வெளியிட்டிருக்காங்கன்னா 3733 வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம ஒரு 63 மார்க்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 63 மார்க் பார்த்தீங்கன்னா 1001 நபருக்கு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாமில் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 65 மார்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா 310 பேர் தான் பார்த்தீங்கன்னா 65 மார்க் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 66 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 204 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 67 இதில் ஒரு 154 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 68 மார்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா வெறும் 22 கேண்டிடேட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 68 மார்க்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் 69 மார்க்குன்னு எடுத்திங்கன்னா வெறும் 6 கேண்டிடேட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 69 மார்க்கில் இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரைட்டிங் எக்ஸாமினேஷனுக்கான பிடிஎஃப் வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு முழுக்க நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மார்க்கில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ சொன்னது தெரியுமா, இந்த மார்க்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகிடலாம். எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாமில் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 63 மார்க் எடுத்திருப்பீங்களா. நீங்கள் ஃபிசிக்கல் போனீங்கன்னா அந்த 25க்கு நீங்கள் 25 மார்க் எடுத்தால் கூட போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 88 மார்க் கிட்ட பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்துடும். ஓவரால் லாஸ்ட் இயராக பார்த்தீங்கன்னா 85 தான் கட் ஆஃப் மார்க் வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வேணால் கூடலாம் தவிர ரொம்ப கூடுறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 63 மார்க் எக்ஸாமினேஷனில் வச்சுருந்து நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் வச்சுருந்தீங்க. நீங்கள் இந்த வருஷம் போலீஸ் தான், எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசியில் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை பிசிஎம்மில் அப்ளை பண்ணியிருக்கலாம், எஸ்சியில், எஸ்டிலன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டி பேஸில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணியிருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கட் ஆஃப் மார்க் வரதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 84, 85 மார்க் இருந்தாலே போதும், நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணலை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோப் கிளைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாரே வைக்கல. மினிமம் எல்லாருமே பாஸ் ஆகிட்டு தான் வெளியே வந்துருக்காங்க. 1 ஸ்டார் 2 ஸ்டார் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் யாருமே ஃபுல் மார்க் எடுக்க சான்ஸ் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 22, 21 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜான மார்க் தான் எடுத்திருப்பாங்க. மினிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60+ மார்க் இருக்கீங்க, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான யூனிஃபார்ம் நீங்கள் போட்டுடலாம். இப்போவே அதுக்கான அளவெல்லாம் கொடுத்து நீங்கள் ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிடலாம். எப்படி ப்ரோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மினிமம் நீங்கள் ஒரு 63 ப்ளஸ் ஒரு 25 ஃபிசிக்கல் எடுத்திங்கன்னா 88 மார்க்கு. அந்த 63 மார்க் எடுத்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நல்ல விதமாக ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க 25 எடுக்க முடியும். அப்படி அவங்க எடுக்கலை, ஒரு 20 மார்க்கில் எடுத்திருக்காங்க, ஒரு 5 மார்க் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபுல் மார்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிக விதமான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60+ மார்க் வச்சுருந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் 25க்கு 25 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் 100க்கு 100% சான்ஸ் இருக்குன்னு என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்லுவேன். மினிமமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கில் ஒரு 86, 87 இருந்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒரு 85 மார்க் பேசிக்காக நீங்கள் வச்சு 84 கூட போதும், உங்களுக்கு 84 மார்க் இருந்தாலும் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் பிசிஎம் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக 1 மார்க்கு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஒரு 81, 82 ஏவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 84, 85 அந்த மார்க் வச்சுருந்தாலும் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு நீங்கள் ஒரு 84, 85 மார்க் இருந்தால் செலக்ட் ஆகிடலாம். எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க் குறையும், ஒரு 83 அல்லது 82 மார்க் கிட்டே இருந்தாலே போதும், நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். அதிக
விதமான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உமன் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70+, 75+ மார்க் இருந்தாலே போதும், நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனில் ரொம்ப கம்மியான மார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபாகவே வச்சுருந்தாங்க உமன் கேட்டகரிக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்கனாலும் போதும், உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டகரி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டிங்கும் போது அதிக விதமான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட், பிஎஸ்டி அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டோட நீங்கள் இருக்க பட்சத்தில் செலக்ட் ஆகிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மென்னு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, வார்டு கோட்டா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக பாஸ் ஆகிருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வார்டு கோட்டாவில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மிக மிக கம்மியாக தான் உங்களுக்கு வரும். ஜஸ்ட் நீங்கள் பாஸாக இருந்தாலே போதும், செலக்ட் ஆகிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அதுமாதிரி எக்ஸ் சர்வீஸ்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் அந்த போஸ்டிங் ஃபில் ஆகாமலே தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 போஸ்டிங் இருக்குது, 5 பேர் தான் கலந்துக்கிறாங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும் போதும், நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் கட் ஆஃப் மார்க்கில் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது, ஆவரேஜான மார்க் இருந்தாலும் போதும், நீங்கள் செலக்ட் ஆயிடலாம். வேறு எதாவது இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.